சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. முத்து பார்த்தீங்கன்னா அவரோட புது ஆஃபீஸை வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்காங்க. அவங்க வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துவை கலைக்கிறாங்க. என்னடா உனக்கும் மீனாக்கும் திரும்பவும் கல்யாணமா? சரி விடு, ஃபஸ்ட்டு நடந்த கல்யாணத்தப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இல்லை, இப்போயாவது சந்தோஷமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீனாவும் வராங்க. மீனா வந்தோடனே பார்த்தீங்கன்னா மீனாவையும் கலாய்க்க ஆரம்பிச்சுறாங்க. என்னம்மா, மாப்பிள்ளையை பார்க்க பொண்ணு வந்திருக்க, வரக்கூடாதுல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் சந்திச்சிக்க கூடாதே, உங்கள் பாட்டி தான் சொல்லியிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. என்னென்னா கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நாங்கள் கலாய்க்கல, உங்கள் பாட்டி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இவரை பார்க்க வரல, நான் புது ஆஃபீஸை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, என்ன மீனா இப்படி சொல்லிட்ட, அப்போ என்ன பார்க்க வரலையா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களெல்லாம் பார்க்க யார் வருவா, நான் ஆஃபீஸை பார்க்க தான் வந்தேன், போய் ஆஃபீஸை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃபீஸை பார்க்கணுன்னா மிஸ்ரா சார் வரணும், அவர்கிட்ட தான் கீ இருக்குது, அவருக்காக தான் நாங்களே இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கரெக்டாக மிஸ்ராவும் வராரு. அவருமே வந்துட்டு என்ன முத்து போய் ஆஃபீஸை பார்த்துடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடுறாரு. பரவாயில்ல சார், உங்கள் ஆஃபீஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி உள்ளே போகும்போதே சொல்கிறாங்க. இது என்னோடது இல்லை முத்து, என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு இருந்தாங்க, அது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு, அதனால தான் நான் இது உங்களுக்காக கேட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு உள்ளே போய் காமிக்கிறாங்க. முத்து, மீனாக்கு எல்லாருக்குமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமே அந்த பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரொம்பவே பிடிச்சிடுது. உடனே பார்த்தீங்கன்னா மிஷ்னா, இந்த ஒரு டோர் மட்டும் மாற்ற சொல்லியிருக்கேன், கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே சார், நடக்கட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பண்ணுங்கள் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இருக்காங்க சேரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டெலாம் பார்த்தீங்கன்னா முத்து உட்கார வைக்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, ஏய் இருங்கடா, எதுக்குடா, நான்லாம் முதலாளிலாம் இல்லைடா, இன்னமும் நான் தொழிலாளி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மிஸ்ரா பார்த்தீங்கன்னா, இல்லை முத்து, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முதலாளியாக வருவீங்க, இது பிகினிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போவுமே எந்த விஷயத்தையுமே கேட்காத ஒருத்தருக்கு தான் கடவுள் எல்லாமே கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சார், ஓ அதனால தான் நான் கேட்காமே எனக்கு இவ்வளோ நாளாக கஷ்டத்தையே கொடுத்துருக்காரு போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து கிண்டலாக சொல்கிறாங்க. உடனே மிஸ்ரா பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எப்போ இந்த ஆஃபீஸ்க்கு வர போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கல்யாணமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய கதை சார், நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பத்திரிக்கை கேட்க வருவேன், அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கும் மீனாக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மீனா பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் முடிஞ்சவொடனே நம்ம இங்கே மாமா கையால் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா, நான் நினச்சதை அப்படியே சொல்லிட்டேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸை பற்றி அங்கங்கே இருக்கிற விஷயங்களெல்லாம் கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்ரா கூட போயிடுறாரு. மீனாக்கு இந்த ஆஃபீஸை வாங்குறது நினச்சி ரொம்பவே சந்தோஷம். ரெண்ட்டுக்காக எடுத்திருந்தாலே இது அவங்களோட முதல் படின்றதுனால அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜை காமிக்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா கனகா வீட்டுக்கு வந்திருப்பார். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை ஒரு சில ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் எழுத சொல்லியிருக்கேன், ஒரு சிலதை கனகா பேரில் எழுத சொல்லியிருக்கேன், இந்த வீடு இந்த போன்ற விஷயங்களை உங்கள் பேர்லையும் கனகா பேர்லையும் சேர்த்து எழுத சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விஷயமா தான் ஆடிட்டர் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நல்லவன் மாதிரி பார்த்தீங்கன்னா, இருக்கட்டும் ஆண்டி, பொறுமையாக பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எங்கே போயிட போகுது, பறந்தா போயிட போகுது, பொறுமையாகவே பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா, இல்லை மாப்பிள்ள, உங்ககிட்ட நான் சொன்னதை நான் செய்யணும்ல, கரெக்டாக என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதையும் நான் செஞ்சு ஆகணும்ல, அவளுக்கு சேர வேண்டியதை அவகிட்ட நான் ஒப்படைச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா மனசில் பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் மாற்றி குத்துடுறாங்களே, அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு கோடீஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனகா பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏய் ஹஸ்பண்ட், என் மூஞ்சி எப்படி இருக்கு பாரு, அழகாக இருக்கா பாரு, அம்மா நீங்கள் பாருங்கள், நானே மேக்கப் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு கனகா, அழகாக போட்டிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகாக போட ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகாக போட்டிருக்க, உன்ன மாதிரி யாராலையும் மேக்கப் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கனகா பார்த்தீங்கன்னா, அப்படியா, அப்போ வா, நான் உனக்கு மேக்கப் போட்டு விட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் கூப்பிட்றாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்துறாரு. இல்லை நீ வந்து தான் ஆகணும், நான் இப்போ உனக்கு மேக்கப் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கனகா அம்மா பார்த்தீங்கன்னா, போங்க மாப்பிள்ள, சும்மா கொஞ்ச நேரம் உட்காருங்க, அவர் எதையாவது போடுவா, அதுக்கப்புறம் வந்துருங்க, இல்லைனா அவள் கண்டிப்பாக உங்களை விட மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனகாவும் மனோஜை கூப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டு தலையில் குடிமையெல்லாம் போட்டு ஒரு குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி போட்டு விடுறாங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க.
அவங்க அம்மாவே பார்த்தீங்கன்னா, மனோஜ பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம, "சாரி மாப்ள" அப்படின்னு சொல்லுவாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா, "இந்த டைம்ல நம்ம கோவப்படக்கூடாது. அவங்க வேற நம்ம மேல சொத்துலாம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "பரவாயில்ல ஆன்ட்டி இருக்கட்டும். கனகா தானே அழைச்சிட்டா போயிட போகுது. அதில என்ன இருக்கு? எனக்கு இதுலலாம் நான் எந்த ஒரு வருத்தமும் இல்ல. அவ இது மாரிலாம் பண்றது, அவ கூட இது மாரி சேர்ந்து விளையாடுறது எனக்குமே ரொம்பவே சந்தோஷம் தான்" அப்படின்ற மாரி ரொம்பவே பெருமிதமா பேசுற மாரி பேசுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்துவலாம் காமிக்கிறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, சோஃபால உட்காந்துருக்காங்க. விஜயாவும் உட்காந்துருக்காங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா, "அப்பா கல்யாணத்துக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்ப்பா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "யாரெல்லாம் கூப்பிடணுமா? இப்ப எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்ருக்கீங்க? இது என்ன முதல் தடவையா கல்யாணம் நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சும்மா வீட்ல தானே பண்ண போறோம். இத எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "அதுக்குன்ட்டு யாரையுமே கூப்பிடாம நம்ம 4 பேர் மட்டும் நின்னு பண்ண முடியுமா விஜயா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா, "ஆமாப்பா நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் கூப்பிடலாம்ப்பா. அப்பதான் நல்லாயிருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஸ்ருதியும், ரவியுமே வந்துடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிடணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. யாரையும் கூப்பிட வேணாம். சும்மா சிம்பிளா தானே பண்றோம். அதுவும் பாட்டிக்காக தானே பண்றோம். அதனால நம்ம வரைக்கும் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஸ்ருதிலாம் பார்த்தீங்கன்னா, "அது எப்படி ஆன்ட்டி? எல்லாரும் வந்தா தானே பாட்டியுமே நம்புவாங்க. யாரும் இல்லாம நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணா பாட்டிக்கு டவுட் வந்துராதா? அதனால பாட்டிக்காகவாவது நம்ம கொஞ்சம் பேர கூப்பிட்டு தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "மீனா உங்க வீட்லருந்தும் எல்லார்கிட்டயும் வர சொல்லி சொல்லிடுமா. நானும் விஜயாவும் ஒரு நாள் வரோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "என்னத்துக்கு இப்ப அவ வீட்லேருந்துலாம் வராங்க? அவங்கலாம் ஒண்ணும் வரணுன்ட்டு அவசியம் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இப்ப நீ அது மாரி சொல்ற? அவங்க கல்யாணம் மட்டும் தான் சந்தோஷமாவா நடந்தது? வீட்லயே தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போவாவது அவ சந்தோஷமா கல்யாணம் பண்றத அவங்க வீட்ல இருக்கவங்க பார்க்கட்டும். அவங்க வீட்லேருந்து தான் வரணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "ஸ்ருதி வீட்லேருந்து வந்தா கூட பரவால்ல. இவ வீட்லேருந்துலாம் ஒண்ணும் வர வேணாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "ஏன் விஜயா எப்போ பார்த்தாலும் இதே மாரி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "ஆமாப்பா ஸ்ருதி வசதியான வீடு. அதனால அவங்க வந்தா பிரச்சனை இல்ல. இவங்க வந்து வசதி இல்லாதவங்கள, அதனால இவங்க வரக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "அத்தை அவங்க அவ வீட்லேருந்து வரலன்னா, என்னோட அம்மா, அச்சாவ கூட நான் வர வேணான்னு சொல்லிடுவேன். மீனா வீட்லேருந்து வராதம்போது எங்க வீட்லேருந்து மட்டும் எதுக்கு வரணும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "சின்ன பொண்ணு. அவளே பாரு இங்க எல்லார் இடத்துலயும் இருந்து யோசிச்சு பேசுறா. ஆனா நீ ஏன் தான் இப்படி இருக்கிறன்னு தெரியல. அவகிட்ட கத்துக்கோ." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரவியும் பார்த்தீங்கன்னா, "ஏம்மா இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறத நீங்க விடவே மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயாவ திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "அவள விடுங்கடா. நம்ப பண்றத பண்ணுவோம். உங்களுக்கு யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ அவங்களெல்லாம் கூப்பிடுங்க. நம்ம வீட்ல தான் பண்ண போறோம். அதுக்கேத்த மாரி கூப்பிட்டுக்கோங்க. நம்ம பண்றத நம்ம பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "அப்ப என் பேச்சுக்கு எந்த மதிப்பும் கிடையாதுல்ல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா நீ மதிக்கிற மாரியா பேசுற? வாய மூட்டு கம்முனு இருந்துரு விஜயா." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயாவ திட்டுறாரு. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, "அப்பா சொன்ன மாரி நம்ம எல்லாரையுமே கூப்பிட்டுறலாம்டா. எங்க கல்யாணம் மட்டும் என்ன யாரும் இல்லாம தானே நடந்தது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "யாரும் இல்லாம எங்க நடந்தது? அதான் இவ தான் இருந்தாளே. இந்த மீனா தானே உங்களுக்கு கல்யாணத்த பண்ணி வச்சா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனா சைலண்ட்டா இருக்காங்க. முத்து பார்த்தீங்கன்னா, "என்ன மீனா நான் சொன்னாலே என்கிட்ட கோவப்படுவ. இப்ப எங்க அம்மா சொல்றாங்கன்னு சைலண்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லி சொல்லி என்னாலயே முடியல. நானும் எத்தன வாட்டி சொல்றது? அது எதிர்பாராம நடந்த விஷயம்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தா, நான் மட்டும் எத்தன வாட்டி போய் அவங்களுக்கு விளக்கிட்டு இருக்க முடியும்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "கொஞ்ச நேரம் நீ வாய மூட்டு சும்மா இருக்கியா? முடிஞ்சு போன கதையெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க? இப்ப நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ண போறோம். அத வந்து அவங்களுக்கு புடிச்ச மாரி சந்தோஷமா நம்ம பண்ண போறோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா, "நீங்களும் அம்மாவும் ஒண்ணும்லாம் வர வேண்டாம். நானும் மீனாவுமே போய் அவங்க வீட்ல இருக்கவங்கள கூப்பிட்டுக்கிறோம்." அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலையும் சரின்னு சொல்றாங்க. ரவியும் பார்த்தீங்கன்னா, "என் சைட்ல வர வேண்டியவங்கள நானே கூப்பிட்டுக்கிறேன்ப்பா. நம்ம இந்த கல்யாணத்த ரொம்பவே சிறப்பா பண்ணிடணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஜாலியா பண்ணிடணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "வர வர லிஸ்ட் என்ன பெருசா போயிட்டே இருக்கு. கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த வீடே பத்தாது போல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீடெல்லாம் பத்தும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "பூ டெக்கரேஷன மீனா பார்த்துக்க போறா. டிராவல்ஸ நான் பார்த்துக்க போறேன். கேட்டரிங்க ரவி பார்த்துக்க போறான். வெளியிலேருந்து ஆளே வர வேண்டியதில்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "ஆமால்ல. நம்ம வீட்லயே எல்லாத்துக்குமே ஆள் இருக்குல்ல. ரேவதி இருந்திருந்தா மேக்கப்புக்கும் ஆள் இருந்திருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "ஆமா அவள மட்டும் எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்க? அவளையும் கூப்பிட்டுக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. "அவளா வந்துரக்கூடாது. அவளா வந்தாள்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் இங்க முதல்ல இருக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி டென்ஷனா பேசுறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "ரேவதிலாம் ஒண்ணும் வேணாம்மா. நம்ம வரைக்கும் பண்ணிக்கலாம். அவ வந்தா மனோஜ் வேற ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவான். அதனால ரேவதிலாம் வேணாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மனோஜ் வராரு. மனோஜ பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க.
உடனே மனோஜில் எதுக்குடா எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா என்னடா இது கோலம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் முத்து சொல்கிறாரு, என்னடா ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி குடுமையெல்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் மேக்கப் ஆல்ச்சவர் இந்த குடுமையை கழட்டாமல் விட்டுட்டாருன்றதை பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. உடனே என்ன சொல்லி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஷோரூம்க்கு ஆடுக்காக போட்ட கெட்டப்மா, அதை நான் அங்கேயே எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், அப்படியே வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே முத்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடுமையை கழட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா இருடா இருடான்னு சொல்லிட்டு அவரோட கையை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரவியும் முத்துவும் பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மீனாவையும் ஸ்ருதியும் கூப்பிட்டு வாங்கடா இவனோட இந்த கெட்டப்பில் வச்சு நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா காமிக்கிறாங்க. சத்யா பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. சத்யா உள்ளே வந்தோடனே என்னம்மா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேன்டா, என்னடா இந்த வீட்டு பக்கமே வரதே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன்லம்மா அவங்க அப்பா வேறு ஊரில் இல்லை, அதனால தாம்மா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கோம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இந்த பணம்லாம் வேணாண்டா, நீ என் கூட வந்து இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் கூட நாங்கள் இங்கே வருவோமான்னு தெரியலம்மா, ஏன்னா அங்கே பிஸ்னஸில் நிறைய வேலை இருக்குது, நிறைய ப்ரெஷர் இருக்குமா, அதுவும் இல்லாமல் எப்படிம்மா இங்கே வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயம் முத்துவும் மீனாவும் வராங்க. என்னடா இங்கே வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாக்கா, அவங்க அப்பாவுக்கு இப்போ வேறு உடம்பு சரியில்லை, அவர் வந்ததுக்கப்புறமும் இங்கே வர முடியுமான்னு தெரியலக்கா, இங்கே வந்து எப்படிக்கா இருக்கிறது, அவங்களுக்கு இந்த வசதி வாய்ப்புலாம் பத்தாதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா என்னடா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புன்றது வந்தீங்கன்னா காதல் கிடையாதுடா, காதல்ன்றது எதையுமே எதிர்பார்க்காம வருது, அது எந்த சூழலையுமே நம்மளை வாழ வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக இல்லைம்மா, நான் வந்து அவளுக்காக நான் யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா இதை ரேகாவே உங்ககிட்ட சொன்னால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை ரேகா எதுவும் சொல்லலை, நானாக தான் அவள் இடத்துலேருந்து யோசிக்கிறேன், அவள் இடத்துலேருந்து நானும் யோசிக்கணும்ல, அவள் எதிர்பார்க்குறது எல்லாத்தையும் நானும் செய்யணும்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க.